இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து கரை. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவான தனுஷ் வந்து ஒரு திருடனாக இருக்கார். சுராஜ் அவர் தான் வந்து இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. தனுஷ் வந்து கடைசியாக ஒரு திருட்டு இது பண்ணலாம், இதுக்கப்புறம் இனிமேல் திருட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் இறங்குறாரு. அப்போ வந்து சுராஜ் கிட்ட மாட்டிக்கிட்ட அவர் வந்து அவரை அடித்து போட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்றாரு. ரேணிகுண்டான்ற ஒரு இடத்துல போய் அங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. மமிதா பைஜு அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இவங்க ஊரில் வந்து ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தை விற்று நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஊருக்கு வரப்போ அவங்க ஊரே வந்து கடனாக தான் இருக்காங்க. டிராக்டர் வாங்கி இது பண்ணி லோன் கட்டி பேங்க் வந்து ஏமாற்றி இவங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க இருக்காங்க. பேங்க் லோன் வட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து தனுஷோட அப்பா வந்து ஒரு சுச்சுவேஷனில் இறந்து போயிடுறாரு. மறுபடியும் திருடலான்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த கேஸை வந்து சுராஜ் தான் வந்து எடுத்து இது பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை என்ன, அதுதான் இந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா போர்த்தொழில் படத்தோட விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்க்ரீன் ப்ளே, சூப்பராக ஒரு அடுத்தடுத்த சீன் என்னன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50-50 தான் சொல்ல முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு படம் வந்து த்ரில்லிங்காகவோ ரொம்ப அடுத்தடுத்த சீன் என்னன்ற மாதிரி அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து ஒரு 30-40 மினிட்ஸில் படம் வந்து கொஞ்சம் லேகாக தான் போகுது. கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீலாகத்தான் இருந்தது. அந்த இன்டர்வல் சீன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் போகணுன்னு விக்னேஷ் அவர் இது பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் நார்மலாக அடுத்தடுத்த சீன் நமக்கு என்னென்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது. ஸோ பெருசாக இந்த ராபரி சீன்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் பெருசாக த்ரில்லிங்காகவோ அந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த சீன் நம்மளே அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணுற மாதிரியே எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பாடல்கள் வந்து நான் கேட்குறபடி எல்லா பாடல்களுமே நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஜிவி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தில் பெருசாக ஆக்டிங் யாருன்னா KS ரவிக்குமார் நல்லா பண்ணியிருந்தார். ஜெயராமா அவர் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படங்களுக்கெலாம் வந்து வில்லன் கதாபாத்திரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரமே பெருசாக ஸ்ட்ராங்காகவே இல்லை. சுராஜ் அவர் வந்து இன்னும் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். கருணாஸ் அங்கங்கே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலுமே அவரோட கேரக்டருமே இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். மமிதா பைஜு வந்து இந்த படத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் ஆக்ட்ரஸ். ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்கள வந்து சரியாகவே பயன்படுத்தலை. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக போர் அடிக்காமல் படம் விறுவிறுப்பாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் இந்த படத்துக்கு வந்து ஒரு லென்த்திங் பிரச்சனை இருக்குது. 2.25 மணி நேரம் ஓடுது. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போயிருந்துருக்கலாம் அந்த படத்தை. ஸோ லென்த்திங்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் டைரக்டர், அந்த படம் அளவுக்கு நிச்சயமாக அந்த படம் இல்லவே இல்லை. ஒரு 50-50 தான் சொல்ல முடியும். பட் ப்ரீவியஸாக வந்த தனுஷ் படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். தேட்டரில் போய் தாராளமாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள், டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக அந்த படம் இருக்குது கரை. இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ட் பண்ணுறதே தனுஷ் தான். தனுஷ்காக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக அந்த படம் நிச்சயமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5/3. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.